அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 12/4/2024 சதுர்த்தி திதி மதியம் 1:12 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் நள்ளிரவு 12:51 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம் நள்ளிரவு 12:51 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவானுடன் செவ்வாய், மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, தற்காப்பு கலைகள் பயில, சமையலறையை புதுப்பிக்க, மின்னணு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பிறர் விரும்புவதை நீ செய். ஆனால் வெற்றி வேண்டுமென்றால் நீ விரும்பியதை செய். ஆமாங்க, அடுத்தவங்களுக்காக உழைச்சி போட்டுட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாமும் ஜெயிச்சு காட்டணும், நாமும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்சமானவங்களோட இன்னைக்கு மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவீங்க. பழைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க அவங்கள்ட்டையும் சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துப்பீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான முயற்சிகள் பலிதமாகும். வீடு இடம்லாம் வாங்கணும்னு தேடின்னு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலர் முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் மனசுக்கு நிம்மதி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஜென்மகுரு இருக்கிறதுனால சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போகிற மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்கள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சூடாக இருந்தீங்க, கோபமாக கத்துனீங்க. ஆனால் இன்னைக்கு சாந்தமாக இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிடிவாதக்காரருடன் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவர்களுடன் விவாதிக்கக்கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடனும் பேசவே கூடாது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யாருக்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரையும் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன்
சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன விவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார ஆரம்பமாகி பெருசாகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, சின்னதாக இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசு காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். அரசு அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் பார்க்கலாம். சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சின்ன சின்ன அலுப்பு சலிப்பு கொஞ்சம் வரத்தாங்க செய்யும். உத்தியோகத்தில் அதிகாரிகள்கிட்ட மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பழகினீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். யாரையும் காயப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை விட சக்தி வாய்ந்தது நேரமும் காலமும் ஆகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பெரிய பதவிகள், பொறுப்புகள் அல்லது ஒரு பணக்கார நிலைக்கு நீங்கள் வந்துட்டாலும் வளர்ந்துட்டாலும் கீழே இருக்கிறவங்களை எப்பயுமே மதித்து நடந்துப்பீங்க. ஏன்னா நாமும் ஒரு காலத்தில் அவங்கள மாதிரி தானே கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் தலைக்கணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அதே மாதிரி பிரார்த்தனைகள், கோவில் பிரார்த்தனைகள், குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு வெற்றிகரமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். அதிக அளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. எந்த இடத்துல நாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கொண்டு வியாபாரத்தில் இருக்கிற சறுக்கல்களை எல்லாம் இன்றைய தினம் சரி செய்வீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடுப்புகள்லாம் சரியாகி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. சின்ன சின்ன கவலைகளும் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யாருக்காக அனுதாபப்பட்டீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு முதலில் எதிரிகளாக மாறுகிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனுதாபப்படுறதெல்லாம் சரிதான். ஆனால் கணக்கு வழக்கு இல்லாமல் அள்ளி கொடுக்கறத இனிமேல் நிறுத்திக்கலாம். யாருக்குமே ஒரு நன்றி இருக்க மாட்டேங்குது, விசுவாசம் இருக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் வச்ச
வச்சது தான் சட்டமாகும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்களுடைய ஆலோசனைகளை வீட்டில் இருக்கிறவங்களும் ஏற்றுப்பாங்க. வெளிவட்டாரத்துலேயும் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அக்கா அண்ணன் வகையில், அதாவது மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தாலும் இன்றைய தினம் பேசி முடிவெடுக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். சுக்கிரனும் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. வியாபார வகையில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும். அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க அங்கேயே வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். அரசு காரியங்களும் வெற்றியடையும். விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கேட்டால் இறைவன் தருவார் என்று நம்புகிற மனம் கேட்காமலேயே நமக்கு வேண்டியதை இறைவன் தருவார் என ஏன் நம்புவதில்லை? ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இது வேணும் அது வேணும்னு இறைவன்கிட்ட தனியாக எதுவும் கேட்டுக்க மாட்டீங்க. நம்மளை படைத்தவர் அவர் தான். நமக்கு எப்போ என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு தரணும் தரக்கூடாதுங்கிறதும் அவருக்கு தெரியும். எதை கொடுத்தா நம்ம தாங்குவோம், எதை கொடுத்தா நம்ம தாங்க மாட்டோம், எந்தளவுக்கு கொடுத்தா நாம் நிலச்சி நிற்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியுங்கிற மெய்யுணர்வுக்கு சொந்தக்காரர்கள், மெய்ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த புரிதலுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டுங்க. வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் அதற்கான திட்டங்களில் இன்றைக்கி இறங்குவீங்க. டிக்கெட் பதிவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி முயற்சிகளில் இன்றைக்கி தீவிரமாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உள்ளதை சொல்லி எங்கேயாவது சிக்கிக்காதீங்க. ஏன்னா உறவுக்காரங்கள்கிட்ட உள்ளதை சொன்னோம்னாலே அது ஒரு மாதிரி போகும். அதனால் சிலருக்கு தகுந்தாற் போல் சில நேரங்களில் நீங்கள் பேசிட்டு போயிடுறது நல்லது. யார் மனசும் புண்படாதபடி பார்த்துக்கிறது நல்லது. உண்மையே சில நேரங்களில் கசக்குங்க. அதனால் உண்மை பேசுகிறதா இருந்தாலும் கால நேர சூழ்நிலையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையே உள்ளதை பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முதல் முறை விழுந்தபோது பயந்திருந்தால் மிதிவண்டியை கூட ஓட்ட முடியாமல் போயிருக்கக்கூடும். வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆமாங்க, விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையோட அடுத்தடுத்து கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று சாதிக்கக்கூடியவர்கள், தன்னம்பிக்கையாளர்கள், எதிர்த்து நிற்பவர்களையெல்லாம் பந்தாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக
இருக்குதுங்க. எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் இன்றைக்கி அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. முக்கியமான கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இனிமேல் நீங்கள் அக்கறை காட்ட ஆரம்பிப்பீங்க. முன்ன மாதிரி வேலைன்னு ஓடிட்டு இருந்தோம்னா சரி வராது. உடம்பு முடியாமல் 4 நாள் படுத்தா நமக்குன்னு உதவ போகிறவங்க யாரும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால நம்மளை நாம் பார்த்துக்கணும்ல. ஆரோக்கியம் இருந்தால் தானே அப்புறம் எல்லாமே. ஆரோக்கியம் இருந்தால் தானே எதையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் கடன் ஏறிக்கிட்டே போகுது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நாமும் ஓடின்னு இருக்கோம். எதிர்பார்க்குறது நடந்துட்டால் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் உடனடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல செய்திகளையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. மனசுக்குள்ளார புது புது திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் அதெல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, செலவுகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மௌனத்தின் ஆளுமை தன்மையை அறிந்தவர்கள் அதிகம் பேசுவதில்லை. ஆமாங்க, சில நேரத்தில் சேர்கிட்ட சில நிமிடங்கள் நீங்கள் மௌனமாகவே இருந்துருவீங்க. சில கேள்விகளுக்கு மௌனத்தாலேயே நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி சில நேரங்களில் மனப்புழக்கங்கள், மனக்கலக்கங்கள் இதெல்லாம் வரும்போது கூட மௌனமாக இருந்து விடை தேடுவீங்க. அதிகம் பேசுகிறதுனால பெருசாக எதுவும் ஆக போகிறதில்ல. நிதானமாக உட்கார்ந்து யோசித்தோம்னா உள் மனசு ஏதாவது நமக்கு சொல்லி கொடுக்கும். அதை கேட்டுக்கிட்டு அது சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டோம்னா அப்புறம் நம்மால் ஜெயிக்க முடியுங்கிற தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க, அலைச்சலாக இருந்தது, செலவுகளும் ஒரு பக்கம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் போட்டிகளும் இருக்குங்க. வியாபார ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தில் சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஆனாலும் மேலதிகாரி உங்களை பாராட்டுவார். உங்களை நம்பி சில பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். வீண் விவாதங்கள், விரயங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்தவர்களின் வலியறிந்து வாழக்கூடியவர்கள். வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தவும் மாட்டார்கள். மற்றவர்கள் கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள். நீங்களும் அப்படித்தாங்க. நம்ம மனசு எப்படி வலிக்குதோ, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நாம் எந்த அளவுக்கு வருத்தப்படுறோமோ, ஆதங்கப்படுறோமோ, அதே மாதிரி தானே அடுத்தவங்க மனசும் புண்படும். அடுத்தவங்க மனசும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படும். அப்படி இருக்கிறதுனால யார்
மனசும் புண்படும்படி நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேர்மையாக வாழக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நேருக்கு நேராக சந்திரன் இன்னைக்கு உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார வந்து போயிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வண்டி வாகன பயணங்கள் எதுவாக இருந்தாலும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டு பகலிலே போயிட்டு பகலிலே வர்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்க வேண்டாம். வாடிக்கையாளர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக இன்றைய தினத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது குறை சொல்லுவார். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் இன்னைக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இன்றைய தினம் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திடீர் முடிவுகள் எடுத்து எல்லாங்களுமே ஜெயிப்பீங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னால் பலன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், ஆனால் உன்னால் பலன் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். ஆமாங்க, இப்படி தாங்க நிறைய பேர் பழகிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கோபமாக வரும். என்னத்துக்கு இந்த மாதிரி நடிக்கிறாங்க, எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி இல்லைங்க. பிரதிபலன் பார்த்து யாருக்கும் நீங்கள் உதவ மாட்டீங்க. பலன் பார்த்து யாருக்கிட்டையும் பழக மாட்டீங்க. மனம் பார்த்து குணம் பார்த்து பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நாள் இன்றைய நாளுங்க. தைரியமாக நீங்கள் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களில் வெற்றி உண்டு. வழக்குகளில் நல்ல தீர்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. புது வேலைக்கு முயற்சி செய்திருந்தீங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான அழைப்புகள் அதெல்லாம் வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேச்சுவார்த்தையிலும் இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் உண்டுங்க. பழைய பாக்கிகளை பேசி வசூல் பண்ணுவீங்க. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உங்கள் கூட சின்ன வயசில் படித்தவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள்தான் இங்கு மிக அதிகம். ஆமாங்க, கடந்த 7 ஆண்டுகளாக 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
யார் யாரையோ நம்பி நீங்கள் ஏமாந்தீங்க, யார் யாரோ நல்லவங்கன்னெலாம் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் எல்லாருமே உங்களை கைவிட்டுட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருது? நமக்கு நாம் தாங்க துணையாக இருந்தாகணும். அடுத்தவங்கள்லாம் நமக்கு பெருசாக எதுவும் செய்திட முடியாதுங்க. நாம் தாங்க முயற்சி செய்து அந்த முயற்சியால் முன்னேறணுங்கிற தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 7:30 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் தள்ளுறது ஒரு யுகமாக இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து பணமும் கிடைக்க மாட்டேங்குது. வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு அடப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. ஆனால் சூரியன் சாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். சுக்கிரனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்தது இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வித்தெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சில பொருட்களை விற்றோம், சில சொத்துக்களை விற்றோம், அப்படி இருந்தும் கடன் தீர மாட்டேங்குதுங்கிற மாதிரியான கவலைகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் அடுத்தடுத்து கிரகப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகைலாம் கைக்கு வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று பேச போனோம்னா சண்டையில் போய் முடியுதேங்கிற சங்கடமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துன்னு இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எது அதிக இன்பத்தை தருகிறதோ அதுவே வாழ்க்கையில் அதிக துன்பத்தையும் தருவதாக மாறுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதன் மீதும் பற்று வைக்க மாட்டீங்க, ஆசை வைக்க மாட்டீங்க, அன்பு வைக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம எது மேலே அன்பு வைக்கிறோமோ அல்லது யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்களையும் நம்மளை சில நேரங்களில் காயப்படுத்திடுறாங்களே அப்படின்னு யாரிடம் எப்படி பேசுவது என்றே புரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசிப்பவர்கள், மௌனமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஜென்ம சனி தான் நடந்துன்னு இருக்குது. காலையில் உடம்பு பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம்னா மதியம் ஒரு மாதிரி சூடாக இருக்குது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே கொஞ்சம் வறட்டு இருமல்லாம் வருது. என்ன உடம்பு இது? இத்தனைக்கும் மற்றவங்க மாதிரி வாரி சுருட்டி எதையும் சாப்பிட்றதில்ல, அளவாக தான் நாம் சாப்பிட்றோம், இருந்து இப்படி ஆகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் பேர் தாங்க 7:30 சனி. அதனால் உணவு கட்டுப்பாடு இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். யோகாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரியும் வரும். அப்பாடா, இப்போ அது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதே அப்படின்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட வேண்டியும் இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி தெய்வ கோவிலுக்கும் போய் வருவீங்க. வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம், பெரிய பொறுப்புகள், பதவிகள், திடீர் லாபம் அதுக்கெல்லாம் கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஆளுமை தன்மையும் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதி இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மேலே மேலே வெற்றி கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். ஏனென்றால் வேண்டியவர்களுக்கு கூட சில நேரங்களில் வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறோம். ஆமாங்க, வெள்ள மனசுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க. யார்கிட்டையாவது பேச ஆரம்பித்தா வெகுளித்தனமாக எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்க. எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் உறுதியாக தான் இருப்பீங்க. ஆனால் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எல்கேஜி எங்கே படிக்க ஆரம்பிச்சிங்க, பிஹெச்டி எங்கே பண்ணிங்கன்னு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால தாங்க இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி தொடங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாவடக்கம் தேவைப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு தாங்க இருக்குதுங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாகும். பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக யோசிச்சுன்னு இருக்கீங்க. சுமூகமாக சீக்கிரமாக கல்யாணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் ராசிக்குள்ளார 4 கிரகம் உட்கார்ந்துருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரமும் இருக்குது. ஏதோ மனசெல்லாம் கொஞ்சம் கனமாக பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உடம்பு கூட அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் வலிக்குது. இந்த மாதிரிலாம் சில யோசனைகள், இந்த மாதிரிலாம் சில எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் நம்ம வேலையை நாம் பார்ப்போம், அதுங்க வேலையை அதுங்க பார்த்துட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சு காட்டலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க, ஜெயிப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.